எப்போ இந்த உலகத்தில் அவன் கண்ணை மூடுறானோ அப்போதான் அவன் வாழ்க்கை ஆரம்பிக்குது. நிரந்தர வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்பம் தான் இந்த உலகத்தின் மரணம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், மரணம் வந்தது, இறந்து போனோம் என்று இருக்கக்கூடாது. எனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் என் பெயர் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய கண்ணியத்தை பராமரிக்கக்கூடியவர்களாக, பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ வருங்கால சந்ததிகளை பற்றிய அக்கறை நபிமார்களுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்தினுடைய 123வது வசனம் முதல் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல சோதனைகளின் மூலம் அவரை சோதித்தோம், பல கஷ்டங்களின் மூலம் அவரை சோதித்தோம். அல்லாஹ் தஆலா சோதித்தான். வைதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அவை அனைத்தையும் சகிப்புத்தன்மையோடு நிறைவு செய்தார். எந்த ஒரு சோதனையிலும் அவர் என்ன செய்யல, கலங்கி போகல. அவர் அதையெல்லாம் சாதனை படைத்தார். ஃபஅத்தம்மஹுன் கால இன்னி. அந்த சோதனையில் சாதனை படைத்ததின் காரணத்தினால் அவருடைய அந்த சகிப்புத்தன்மை, நிலைகுலையாமை போன்ற அந்த தன்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா திருப்தி அடைந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாரா, கால இன்னி ஜாஇலுக்க லின்னாசி இமாமா. மனிதர்களுக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் உன்னை ஆக்கினேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஏன் சொன்னா, மனித சமுதாயத்திற்கு இருக்க வேண்டிய பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னா நிலைகுலையாமல். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நிலைகுலையாமல் உறுதியாக இருப்பது, மனம் தளராமல் இருப்பது, இது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம். ஒரு மூமினுக்கு அதிலும் முக்கியமாக இருக்கணும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காரியத்தை செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டு இந்த உலக மக்கள் அனைவருக்குமே உங்களை நான் தலைவராக ஆக்கினேன், இமாமா, முன்னோடியாக ஆக்கினேன் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் இந்த உம்மத்துக்கு தலைவராக நீ ஆக்குவாயா அப்படின்னு கேட்டாங்க. சந்ததிகளை பற்றி நினைச்சு பார்க்குறாங்களா இல்லையா பாருங்க. எனக்கு தலைமை கிடைச்சிருச்சு, அல்லாஹ் முன்னோடின்னு சொல்லிட்டான், எனக்கு சிறப்பு கிடைச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, நான் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு மட்டும் அவங்க நினைக்கல. என்ன சொல்றாங்க தெரியுமா? கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே கேட்டாங்க, அமின் துர்ரியத்தி, என் சந்ததிகளுக்கும் அந்த தலைமைத்துவம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? கால அமின் துர்ரியத்தி காலலா யனாலு அஹ்தில் ஸாலிமீன். உலகத்தில் வாழ வேண்டிய அடிப்படையில் வாழ்ந்தாதான் அவனுக்கு தலைமைத்துவம், முன்னோடி என்ற தன்மை கிடைக்கும். அவன் வாழக்கூடிய அடிப்படையில் இல்லாமல் அநியாயக்காரனாக இருந்தால் என் வாக்குறுதி அவனை